என்று நான் கொடிய விஷயத்தை கலந்து கொடுக்கின்ற நேரத்திலே பாடும் அந்த கொடிய பூனை தட்டி கழித்து விட்டது. என்ன செய்வது என்று காரியமே கெட்டுவிட்டது. இப்பொழுது வாழகட்டைய சக்காலத்துக்கு குழந்தை பிறந்து விட்டது. அந்த குழந்தை என்ன செய்ய இப்போது இந்த குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்றால் பூசாரி பொண்டாமலத்தை சந்திக்கிறேன். அந்த குழந்தை நாட்டை ஆளும் என்று எதிர்பார்க்கின்றாயா? ஒரே ஒரு காலம் உன்னுடைய குழந்தை நாட்டை ஆளுவதற்கு வாய்ப்பே கிடையாது. என்னுடைய வயிற்றில் குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை தாண்டி தான் நாட்டாளனும். உனக்கு வெக்கரண்டி உடன் பிறந்தம் என்று பார்க்காமல் எனக்கு சமயம் பக்கத்தில் கொண்டு இருக்கிறாயா? வரண்டி இதோ அதனால் இவனுக்கு அழகாக பேசிட்டு வேண்டும். ஐயா நான் வைக்கிறேன். ஐயா இந்த ஊர்ல நான் தான் பேர் வச்ச பெருமாள். அப்படியா? நான் வைக்கிற கோயில்ல மேல போட்டாங்க. பேர் வச்ச பசங்க மேல போட்டாங்க. என்னடா சொல்ற? ரொம்ப நேரமா பட்டப்படி பட்ட ஆள்நாடு போட்டாங்க. கோயில்ல பதவிக்கு போய்ட்டாங்க. ஆமா ஆமா. என்றால் என்னுடைய மகனுக்கு அழகாக பேர் வைக்கணும்டா. ஒரே ஒரு எழுத்துல தான். ஒரே எழுத்துல. ஆமா. என்ன பேரு? எங்க கூப்பிட்டாலும் ஓடி ஓடி வந்துருவான். அப்படியா? ஆமா. என்ன பேருடா? சோ. டேய் என்னுடைய மகனுக்கு நானே என் நாட்டிலே விரத்தோடும் நலமோடு வளமோடு இவன் வாழ வேண்டும். அதனால் என் வாழ்க குழந்தை போற தொட்டில் யானை கட்டி போட்டுலாமா? தணிகை என்றால் அமைதி என்போம்.
யாரோ தெரியவில்லை என்னை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோயில் பூசாரி தேடி வந்து கொண்டிருக்கீங்க. கூடி வரும் காலவத்தால் தேடி வரத்தானே வேண்டும். உன்னால் மாபெரும் காரியம் ஒன்று நடக்க வேண்டும். ஐயா, உன்னால் எனக்கு உதவி புரிய வேண்டும். என்னால் உதவியா? என்னையா நானும் கோயில் பூசாரி கோயில ஒரு மரத்தை வச்சு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். எத்தனை காலமாக இங்கே பணிபுரிந்து வருகிறார்? ஒரு ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இதுவரையிலும் கண்ட லாபம் என்ன? ஒன்று இல்லையா? ஒன்றுமில்லை. என் வார்த்தையை கேட்டால் உன்னை நான் மேலே 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 அனுப்பி விடுகிறேன். ஐயா, என்னையா செய்யணும்? அப்பேற்பட்ட வேலை செவி கொடை. ஐயோ ஐயோ ஐயா, அப்பேற்பட்ட தகாத செய்தி ஈடுபட சொல்றீங்களே, ஒரு பாவச் செயல் ஐயா. ஒரு குடும்பத்தையே கெடுக்க பார்க்கிறேன். முடியாது ஐயா. முடியாது என்ற வார்த்தை அகராது என்று உரைக்க கூடாது என்றும் ஐயா. ஏனென்றால் நான் ஒரு முரட்டு காலை. ஐயா தெரியுமே ஐயா, ஒண்ணு பண்ணுறது 10,000 தருகிறேன். 10,000? 10,000 செய்ய முடியும் ஐயா. பெரிய தொகை கொடுங்க. 50,000 அதெல்லாம் பத்தாது ஐயா. 2 லட்சம் தருகிறேன் ஐயா. அப்படி நீ செய்யவில்லை என்றால் இது யாருடைய முடிசை? ஐயா, முடிச்சது ஐயா. இங்கே உறங்கி இருப்பவர் யார்? என்னுடைய குழந்தைகளும் உறங்கி இருக்கிறது ஐயா. மனைவி மக்கள் ஐயா, அத்தனை பேரும் உறங்கி விட்டவாங்க. 5 லட்சம் கொடுத்தா கூட நான் செய்ய முடியாது. செய்ய முடியாது என்றால் முடியாது. இப்போது இந்த குடிசை இறக்கிறேன் ஐயா. ஐயா ஐயா, நீ என்ன சொல்ற நான் செய்யறேன். அப்படியா? வாயுதோடு தாயே கருமாரி முத்துமாரி உலகம் போட்டு உத்தமையே நீதானம்மா எனக்கு அருள் புரிய வேண்டும். தகாத செயல் ஈடுபட சொல்லுகிறார் இந்த தளபதியார். நீதானம்மா எனக்கு காப்பாற்றணும். அம்மா, கஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி